ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி எந்த ஊரு உங்க ஊருடா. அன்னைக்கு விஜய் சாரும் நயன்தாரா மட்டும்தான் ஆடினாங்க. இன்னைக்கு ரீல்ஸ்ல பார்த்தா லட்சக்கணக்காக அந்த மூமெண்ட், நீங்க போட்ட மூமெண்ட்டை அச்சு சிராம ஆடுறாங்க. புரட்சியர் எம்ஜிஆர் மாதிரி, டாக்டர் கலைஞர் மாதிரி, எங்கள் விஜய் அவர்களும் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களும் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை உடனே கேட்டு அதை கொஞ்சம் சால்வ் பண்ணுங்க. நிறைய பிரச்சனை இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். சைலண்ட் இன்ஃப்ளூயன்சர் கேமராமேன் கஷ்டமா இருக்கும். இளையராஜா நல்லா பளிச்சிட்டு கண்ணுக்கு குளிர்ச்சியா, நாங்க விஷுவலா கண்ணு குளிர்ச்சியா பார்த்தோம். உதயகுமார் மட்டும் வேற ஒண்ணு கண்ணு குளிர்ச்சியா பார்த்துட்டு காணுங்கிறாரு. ஜெயந்தி மேடம் ஆமா, நல்லா நல்லா இருந்தது. நிறைய இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிருந்தீங்க. ஓகே, அடுத்து ஃபுல்லா தமிழ்ல எழுதுங்க. மிஸ் டைரக்டர் அஸ்வமித்ரா சார், 2 சாங் சூப்பர் சார். நல்லா. இயக்குனர் ராஜபத்மநாபன், அவர் இன்ஸ்டியூட் ஆளு, அதில் ஒரு ஆறு உதயகுமார் சார் ஆளுன்னு ஒதுக்கிட்டான். அப்படியே செல்வம் சார் வராது, கொஞ்சம் குறைதான். அதுதான் கொஞ்சம் நிறைவாக இருந்திருக்கும். இருந்தாலும் எங்க இருந்தாலும் உங்க ஒரு ப்ளஸ் பண்ணுவார். சரண் சார் உதயகுமார் சார் அதிகம் பெஸ்டாக நினைக்கிறேன். ஆமா, நிறைய டீட்ல பெஸ்டி இல்லையா? அது திருப்பி வருவீங்களா? சாங் அப்புறம் ஒரு சாங்ல பண்ண நடித்த ஆடிய பாலாஜி, ஒரு சினிமா ஹீரோக்கான முழு தகுதியும் இருக்குதா? ஆமா, கலரு, அழகு, நடனம், சீக்கிரம் சினிமாவில் ஹீரோ ஆயிருங்க. ரெடி ஆகிட்டு நினைக்கிறேன். அதுக்கான இது வந்து சாங் ஆல்பம் இல்லை, அன்னைக்கு படம் பண்ணுறதுக்கான ட்ரெய்லர் இது. ஆமா, ட்ரெய்லர் ஹிட்டு தான், அப்போ படமும் ஹிட்டு தான். அப்புறம் இந்த ஆல்பத்தோட நடன இயக்குனர் ஆமா தினேஷ் சார் நம்ம சொல்லி ஆகணும். எல்லா ஹீரோக்களுக்கும் ஒவ்வொரு ஹீரோக்களும் ஒரு ஹீரோனி பிடிக்கும். ஆனா எல்லா ஹீரோக்களுக்கும் பிடிக்க ஒரே டான்ஸ் மாஸ்டர் இவர் தான், தினேஷ் சார் தான். சிவகாசி படத்துல விஜய் சார் வந்து திருப்பாச்சியில கதை ஓகே ஆயிட்டா வேற எந்த டேலண்ட்டும் இல்லை. கேமராமேனாக இருக்கட்டும், மியூசிக் இருக்கட்டும், டான்ஸ் மாஸ்டர் எல்லாம் நம்ம சொல்றதுதான். ஓகேனான்றார், எதுவுமே சொல்லல. சிவகாசியில மட்டும் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு மாஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணாருன்னா தினேஷ் மாஸ்டர் தான். எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை. மற்றவங்க கொஞ்சம் பழகினா தான் நம்மளுக்கு நம்பிக்கையா படத்தில் போடுவோம். தினேஷ் மாஸ்டர் சாங் நல்லா இருக்கும். சரி சார், அரை மனசு தான், நம்பிக்கை இல்லை எனக்கு. அரை மனசு தான். கோடம்பாக்க ஏரியா, ஓட்டு கேட்டு வர்றியா, குத்தாட்டம் என்னோட ஆர்டர் ரெடியா. ஓகே புக் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த பாட்டுக்கு விஜய் சாரோட கூட ஆடுறது யாரு? சிம்ரன் ட்ரை பண்ணோம், அவங்க அப்போதான் மேரேஜ்னு போயிட்டாங்க. அப்புறம் ஜோதிகா ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நயன்தாரா ஃபிக்ஸ் ஆனது. இப்போ விஜய் நயன்தாரா இந்த சாங் எங்க இருக்குன்னா பப்ளிக் எடுக்கும். அசல் பப்ளிக் என்னன்னா பப்ளிக்ல போயிட்டு அங்கே போய் சர்டிஃபிகேட் எடுக்கிற மாதிரி அப்பப்போ ஒரு ரிட்டர்சல் பார்த்து அப்புறம் டேக் போனால் லேட் ஆயிரும். பப்ளிக் இல்லாமல் பண்ண முடியாது. விஜய் சார் பிரச்சனை இல்லை, அவர் வந்து ஒரு ஆர்டரை பார்த்தாருன்னா ஓகே டேக் போகலாம் அப்படின்ட்டு வர்றாரு. நயன்தாரா தான் வளர்ந்து வர்ற நடிகை இவங்க. அவங்கள்ட்ட போயிட்டு ஞாபகம் இருக்குல்ல, எனக்கு என்ன மாஸ்டரும் நம்மளுக்கு பழக்கலாம். மாஸ்டர் நயன்தாரா வளர்ந்து வர ஒரு நடிகை,
இன்னொன்று பப்ளிக்ல எடுக்கிறோம், ரொம்ப டேக்லாம் போயிடக்கூடாது, ஃபர்ஸ்ட் ஒரு ரிகர்சல் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு நயன்தாரா மேடத்துல போய் அவங்க இதுக்கு ஒத்துட்டே ஒரு விஷயம். ஒரு சாங்க்கு ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் சிச்சுவேஷனை சொல்லி தான் அவங்கள ஒத்துக்க வச்சோம். போட்டு ரிகர்சல் அவங்க ஷாக் ஆயிட்டாங்க. ரிகர்சலான்ட்டு ஆர்ட் பெரிய ஆர்டிஸ்ட் ஆயிட்டாங்கல்ல, ரிகர்சல் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் தயங்குவாங்க. அப்புறம் திரும்ப சொல்லி பப்ளிக் எடுக்கிறோம், அங்கே போய் பார்த்துக்க முடியாதுன்னு சரின்ட்டு ஒத்துக்கிட்டாங்க. ஒரு 2 நாள் இந்த கோடம்பாக்க ஏரியா சாங்க்கு நயன்தாராவுக்கு ரிகர்சல் பண்ணோம். ரிகர்சல் பண்ணி அந்த சாங் அப்புறம் போனது. அப்புறம் விஜய் சார் இன்னும் ரிகர்சல் என்ன கூப்பிட்டுட்டார். அவர் என்ன மூமெண்ட்டோட அவர் பார்த்துக்கணும். அப்புறம் அவரை வச்சு டோட்டலாக இவர் டான்ஸ் அசிஸ்டன்ட்லாம் ஆடி ஒரு பார்த்துட்டு ஓகே போயிட்டார். அப்படி எடுத்த சாங் தான் கோடம்பாக்க ஏரியா ஓட்டுக்கிட்டு வரியா. அன்னைக்கு தினேஷ் சாரோட அந்த மூமெண்ட் இருக்குல்ல, ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி எந்த ஊரு உங்க ஊருடா, அன்னைக்கு விஜய் சாரும் நயன்தாரா மட்டும்தான் ஆடினாங்க. இன்னைக்கு ரீல்ஸ்ல பார்த்தா லட்சக்கணக்காக அந்த மூமெண்ட், நீங்க போட்ட மூமெண்ட்டை அச்சு சிராம ஆடுறாங்க. மாஸ்டர் வாழ்த்துக்கள். உங்க மூணு நாடே அடிக்கிறதுக்கு இன்னைக்கு. அதே மாதிரி அடுத்தது திருவண்ணாமலை அர்ஜுன் சார் ஹீரோ போட்டு அவரு பாட்டு போட்டு காட்டுறோம் ஓப்பனிங் சாங். அவர் கேட்டுட்டு ஷாக் ஆயிட்டாரு. எனக்கு விஜய்க்கு போற மாதிரி போட்டுருக்கு, இதை நான் ஆடுறதுட்டார். பயந்துட்டாரு, அது ஸ்பீடா இப்படி முடியாதுட்டார். அவர் ஒரே வார்த்தை சொன்ன ஓகேன்ட்டார். அந்த ஒரே வார்த்தை என்னன்னா, இதுக்கு மாஸ்டர் தினேஷ்னே. அவரு ஒன்று ஓகேட்டார். ஏன்னா ஒரு ஹீரோவையும் அவங்க பாடி லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய டான்ஸ் திறமைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக யூஸ் பண்றவரு நம்ம தினேஷ் மாஸ்டர். கர்ச்சிப்பு கையில் மட்டும் இல்லை மேடம், ஆர்டிஸ்டும் கரெக்டாக யூஸ் பண்ணுவார் அவர். வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த ஆல்பத்தோட நாயகன் பாலாஜி, அவர் விஜய் ரசிகர். அவர் இப்ப விஜய் ரசிகர்லாம் யாருமே இல்லை, எல்லாம் தொண்டரா மாறிட்டாங்க. அந்த தொண்டர்ல இன்னைக்கு அவரும் ஒருத்தர். டான்ஸ் பார்க்கும்போது தெரிஞ்சது அவருடைய பிரதிபலிப்பு. உள்ள ஒரு விஜய் உள்ள மனசுக்குள்ள உள்ள இருக்காரு அவரு. ஆமா, அந்த மூமெண்ட்ல தெரிஞ்சது. இன்னைக்கு விஜய் சார் நம்ம திரையுலகத்திலிருந்து, இந்த கலை குடும்பத்திலிருந்து தமிழக முதலமைச்சர் அன்னைக்கு அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்காரு. வாழ்த்துக்கள் விஜய் சார். நம்ம குடும்பம் இங்க இருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதுக்கப்புறம் புரட்சி தலைவி ஜெயலலிதா மேடம், அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம திரை குடும்பத்திலிருந்து ஒரு முதலமைச்சர் வந்திருக்காரு. நம்ம சினிமாக்காரங்க எல்லாருக்குமே பெருமையான விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் சினிமாவோட எல்லாருக்குமே அது ஒரு பெருமையான விஷயம். நம்ம தமிழகத்துல எப்பவுமே நம்ம கலைத்துறை சார்ந்தா இருக்கும். கலைஞர் வசனகர்த்தாவா, அதுவும் நம்ம கலை குடும்பத்தை சேர்ந்தவர் தான் வருது. நிறைய அண்ணா எல்லாருமே நம்ம கலை குடும்பம் தான். விஜய் சார் வந்ததுல சந்தோஷம். அப்புறம் எப்பவுமே நம்மளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். சினிமாவில் எனக்கு பல பிரச்சனை இருக்கு. நிறைய அந்த மேடையில சினிமா எந்த அளவுக்கு ஆகிப்போச்சு, உள்புலிசில் எந்த அளவுக்கு நசுக்கப்படுறாங்க, நிறைய குழம்பிட்டே இருக்கும் ஒவ்வொரு மேடையிலையும். தியேட்டர்கள் யார் கண்ட்ரோல் இருக்கு, புலிசர்கள் நடிச்ச தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண முடியல, நிறைய அந்த மேடையில் நம்ம புலம்பிருக்கோம். இது எல்லாத்துக்கும் இந்த விஜய் சாரோட ஆட்சி ஒரு விடிகாலமா அமையணும். சினிமா நல்லா இருக்கும்னா ப்ரொடியூசர்ல இருந்து, டைரக்டர்ல இருந்து, டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து, அனைத்து டெக்னீஷியன், நடிகர்கள் எல்லாருக்குமே சினிமா நல்லா இருக்கும்னா சினிமா ஒரு சுதந்திரம் வேண்டும். சுதந்திரம், அந்த சுதந்திரம் கிடைக்கும்னு
நம்புறோம். இன்னொன்னு, இந்த மாநில விருது ஸ்டேட் அவார்டு வந்து கொடுப்பாங்க. இந்த வருஷத்துல எது சிறந்த படமோ, இந்த வருஷத்துல யாரு சிறந்த நடிகர், நடிகை, சிறந்த இசையமைப்பாளர், சிறந்த டைரக்டர், இந்த வருஷம் இப்ப 2026னா 2020 கொடுத்துருங்க, 2030 கொடுக்காது. ஏன்னா சிறந்த குழந்தை நட்சத்திரம்னு அவார்டு கொடுக்கும்போது அது குழந்தை வருது, எந்த குழந்தைக்கு அவார்டுல தெரிய மாட்டேங்குது. அதனால இது 10 வருஷம் பொக்கிஷமா காத்து எல்லாம் கொடுக்காதீங்க. ஒரு கலைஞனுக்கு இந்த வருஷம் ஒருத்தன் சிறந்த படம் கொடுத்தானா அது அடுத்த வருஷமே அதை பாராட்டி கொடுத்தாதான் ஒரு முழு திருப்தியோட கௌரவமா வாங்குவான். சிறந்த கதாநாயகினா அது அப்ப அம்மா நடிச்சுக்கிட்டு இருக்கு, அவள் வாங்கும்போது இது அம்மாவுக்கு வாங்குதா ஹீரோனுக்கு வாங்க தெரிய மாட்டேங்குது. அது மாதிரி 10 வருஷ அவார்டை மொத்தமா வச்சு அந்த பொட்டலம் போற மாதிரி தூக்கி போற மாதிரிலாம் அவார்டு கொடுக்காம தயவு செய்து கலைஞரோட திறமை மதிச்சு அப்பப்போ கொடுக்கறதுக்கான வழிவகுங்க. இன்னொரு விஷயத்த நம்ம ஞாபகப்படுத்திக்கிறேன். நம்ம திரையுலகத்தை தன் குடும்பம் மாதிரி சுயமானா கூட நேசிச்சவர்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதுக்கடுத்து கலைஞர் கருணாநிதி அவர்கள். நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும், சினிமால இருந்து அவங்க அரசியலுக்கு போனாலும் சரி, சினிமால இருந்து ஆட்சி பண்ணாலும் சரி, எந்த நேரத்திலையும் சினிமா மேல ஒரு பாசம் இருந்துச்சு, சினிமா மேல ஒரு அக்கறை இருந்துச்சு. சினிமா ஏதாவது பிரச்சனைனா கலைஞர் ஆகட்டும், புரட்சியாளர் எம்ஜிஆர் ஆகட்டும், அந்த பிரச்சனை கேட்டு இருந்து அதை சால்வ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு சினிமாவை சிலர் கைவிட்டாங்க. அதனாலதான் அப்பப்போ அவார்டு கிடைக்காம மொத்தமா போனா போகணும் கொடுத்ததெல்லாம் இதனால வந்தவனதான். புரட்சியாளர் எம்ஜிஆர் மாதிரி, டாக்டர் கலைஞர் மாதிரி, எங்கள் விஜய் அவர்களும், மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களும் இந்த சினிமாவை உங்க குடும்பம் என்னைக்கு நினைங்க, எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை உடனே கேட்டு அதை கொஞ்சம் சால்வ் பண்ணுங்க, நிறைய பிரச்சனை இருக்கு, நாங்கள் பொருட்கள் வரோம், சினிமாவை என்னைக்கும் கைவிட்டாதீங்க. உங்களை சினிமாவும் கைவிடாது, இனிமேல் மக்களும் கைவிட மாட்டாங்க. நீங்க என்னைக்கும் சினிமாவை உங்க குடும்பம் நினைச்சு எங்களுக்கு பிரச்சனை முதல்ல தீர்த்து வைங்க. நன்றி, வணக்கம்.